இப்படி ஹோம்மேட் ஃபுட்டை சாப்பிட்ற பிள்ளைய போய் டயட்டுன்னா முடியுமா? இதுலேயுமே அழகு தான். சி இவ்வளோ சொற்கே, சி இவ்வளோ பொரியல், சி இவ்வளோ தொக்கு, சி இது இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டிங்கன்னா சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எனக்கு நான்வெஜ் கூட வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பிகாஸ் ஐ லவ் ஹோம் ஃபுட்ஸ். அண்ட் என்ன சொல்கிறது பாருங்கள், அம்மா கொடுத்த கருவேப்பிலை பொடி, முட்டை தொக்கு, இது பேர் என்னது, சுரக்காய் கூட்டு, சாதம். இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னாலே திருப்தியாக இருந்துடும். நான்வெஜ்ஜே வேண்டாம், எழுதி தரேன், போதும் இது கொடுத்தாலே எனக்கு, இது போதுமே எனக்கு, இது போதுமே, வாங்க சாப்பிட்லாம், இன்னும் 2 நாள் சாப்பிடுவேன். எனக்கு ஷூட்டிங் போகிறது விஷயமே இல்லைங்க. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு தான் கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் பண்ண அதான் சொல்கிறேன்ல, ஒரு விஷயத்தை எழுதாதான் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும்னு. கிடைக்கும் சந்தோஷம். துக்கத்தை அனுபவிச்சாதான் சந்தோஷத்தோட வலிமை தெரியும். அந்த மாதிரி தனிமையை அனுபவிச்சாதான் உறவுகளோட வழி தெரியும். உறவுகள்னால் நான் சொந்தக்காரங்களை சொல்லுங்க, இருக்கிற அப்பா அம்மா, அந்த மாதிரி சிஸ்டர்ஸு பிரதர்ஸு, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எதுவுமே நிழலின் அருமை வெயிலுக்கு தெரியும். அது மாதிரி சாப்பாட்டோட அருமை எனக்கு வீட்டில் இருக்கும்போது தெரியுது. அதனால தான் இப்போலாம் நான் ஹோட்டல் பக்கம் போகாமல் சமைச்சு சாப்பிட்றேன். அப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஹோட்டலில் போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பிட்ணுன்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம அதை தவிர்க்க முடியாது. ஸோ அப்போ அதை பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்கும்போது ஐ என்ஜாய் மை டேஸ், ஐ என்ஜாய் மை ஃபுட். இதெல்லாம் சமைக்க எனக்கு அதிகபட்சம் 30 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. லைவாக ஒரு நாளைக்கு கூட நான் வெங்காயம் தக்காளி எவ்வளோ போடுறேன், சின்ன வெங்காயம் எவ்வளோ உரிக்கிறேன், பூண்டு உரிக்கிறேன்னு நான் காட்டுறேன். லைவாக கூட போட்டு காட்டுறேன். ஓகே, மற்றவங்க மாதிரி டைமிங் இல்லாமல். ஓகே பாய், லவ் யூ. வாங்க சாப்பிட்லாம், வாங்க சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இது கூட எங்கள் அம்மா கொடுத்து விட்ட அது என்ன ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் இருக்குது, அதை கூட வச்சு சாப்பிட்லாம். பட் ஊறுகாயே இப்போதைக்கு தவிர்ப்போம். இதில் எங்கே ஆயில் இருக்குது, இதில் எங்கே எண்ணெய் மிதக்குது, இதில் எங்கே எண்ணெய் மிதக்குது, இதில் எங்கேயாவது எண்ணெய் மிதக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இதில் எங்கேயாவது எண்ணெய் மிதக்கிறது தெரியுதா உங்களுக்கு? அப்படியே அது எண்ணெயை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த செக்கு எண்ணெய் தான். இங்கே இருக்கிற எண்ணெய் கூட கிடையாது அது. தெரியுதா எத்தனை லிட்டர்ஸ்? எல்லாம் அவைலபிலிட்டி ஸ்டாக்கோடு வச்சுருப்பேன். 2 3 4 5 6 7 8 எல்லாமே ஸ்டாக்கோடு வச்சுருப்பேன். மறுபடியும் எப்போ போகிறனோ அப்போ வாங்கிக்கலான்ட்டு. ஸோ அரிசி பருப்பு சர்க்கரையிலேருந்து பருப்பெல்லாம்